முனிவர் இருந்தார். அந்த முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பூனை என்ன பண்ணிச்சாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போது உடனே சீடரை கூப்பிட்டு, இங்கே வாங்க, அந்த பூனையை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல சீடரும் போயிட்டு அந்த பூனையை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இதை கட்டி போடுங்க அப்படின்னு உத்தரவிட்டுட்டார். உடனே சீடர்களும் அந்த முனிவர் சொன்னதை கேட்டு அந்த பூனையை கட்டி போட்டாச்சு. இதே மாதிரி அடுத்த நாள் என்ன பண்ணிச்சு, பூனை அதே மாதிரியே தொந்தரவு பண்ணிச்சு. முனிவர் திருப்பியும் கூப்பிட்டு சீடர்கிட்ட அந்த பூனையை கட்டி போடுங்க அப்படின்னு சொல்ல இதே மாதிரி ரொட்டீனாக இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த மடத்துக்கு புதிதாக வந்த சீடர்கள் வந்துகிட்டே இருப்பாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா டெய்லியும் பூனை எடுத்து கட்டி போட்டுட்டே இருப்பாங்க. தியானம் பண்ணி முடிச்சோடனே இந்த பூனையை அவுத்து விட்டுருவாங்க. இதற்கு அடுத்து அந்த முனிவர் இறந்துட்டார். அந்த முனிவருடைய பொறுப்பிற்கு இன்னொருத்தவங்க வந்தாச்சு. வந்த உடனே அவரும் என்ன பண்ணியிருக்காரு, தியானம் பண்ண உட்காந்து இங்கே ஒரு பூனை இருக்குமே அது எங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்ல, போய் பூனையை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தியானம் முடிகிற வரைக்கும் அந்த பூனையை கட்டி போட்டாச்சு. ஒரு காலகட்டத்தில் அந்த பூனை இறந்து போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம்